அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க. புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போக மாட்டேன், முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கித்தாங்க. ஹரிஷ் சார் கிட்ட இப்ப வருவார். உங்க எல்லாருக்கும் நன்றி, நீங்க எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே. ஆனா அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுறாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பா நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுகட்சி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா போவேன். அது எப்படிங்க அவரோட டீம்ல பாட்டு எழுதுறவர் இருப்பாரு, மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பாரு. ஆனா நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாது இருக்கேன் இல்ல? அப்ப நான் வேலை செய்யலையா? அப்ப நல்லா செய்யலையா? சும்மா சொல்றீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்காருது, சரி இந்த வயசான காலத்துல இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்றீங்களா? நான் நல்லா நினைச்சேன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்க போற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்க குழந்தைங்களோடவே இருந்தா எப்படி? நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். நான் ப்ராண்டிங் வாங்காம நடிப்பேன்ல. ஈபி மாதிரியே சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்சஸ் மீட்ல வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்ல பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்க எல்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போற இடத்துல தான் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம். பாவம், அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த வேல் அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க. வடிவுகட்சி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க. கமல் சார், சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களா லைனா, அதில் வடிவுகட்சிக்கு வேலை கொடுங்க. எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜன்மம் பிடிச்சது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க, அதுக்கும் நன்றி. முடிஞ்சதெல்லாம் கேட்க கொடுக்க தான் போறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாக முடிச்சிட்டேன், பெல் அடிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.